அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தொழுகிறது இல்லை, நம்ம குர்ஆன் ஓதுறது இல்லை, ஜிக்ர் பண்ணுறது இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை, நபி சொன்ன வழியில் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் உங்களை கை விட்டுட்டானா உங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க. யாருமே இந்த உலகத்து நிலையா இல்லை அல்லாஹ்வை தவிர. அவன் ரஹ்மான். அவன் அல்லாஹ் மறைத்ததை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது சொல்லியிருக்கான்ல. ஆனால் என்னோட கடந்த காலத்தோட வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் கிட்ட திருந்தி நல்ல இடத்து கேட்டேன், யாரா என்னை மன்னிச்சிடலாம், என்னோட நல்ல வழியில் கொண்டு வந்துடலாம்னு சொல்லி அழுத. ஆனால் அது அல்லாஹ் உடனே அது அல்லாஹ் வந்து கபூல் செஞ்சான். சுப்ஹானல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒருத்தரை வெறுத்துட்டானா, முதல்ல அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து தொழுகை எடுத்துருவான் அப்படின்னு. தொழுகைக்கு வாங்க, டைம் இல்லைங்க, ஆஃபீஸ் வேலை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நாளைக்கு கியாமத் நாளில் ஃபிரோன் கூட்டத்தோடு நம்ம எந்திரிப்போம். தொழுகை இல்லாதவன் ஒரு வக்தும் நம்ம தொழுகையை விட்டுட்டு இருக்கோம். தொழுகை தான் நாளைக்கு முதல் கேள்வி. தொழுகை தான், தொழுகையை பற்றி தான். எல்லாம் கண்டிப்பாக தசை திருப்பிடுவான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேலை விஷயமா உங்கள் பணம் சம்பாதிக்கிற விஷயத்த நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க பிஸியா. இல்லை, அல்லாஹ் உங்களை தசை திருப்பிட்டான். உங்களுக்கு நீங்கள் பர்க்கத்தை எடுத்துருவான், நிம்மதியை எடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் சுக்கூன் தரக்கூடிய விஷயம், நிம்மதி தரக்கூடிய விஷயம் வந்து தொழுகை மட்டும்தான். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முகத்தை கொண்டு நம்ம அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்போம். தொழுகை இல்லாதவன் முனாஃபிகீன். தொழுகை நம்மளுக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் தொழுகை தான். ஏன் நம்ம தொழுகையை விட்டுறோம்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா யாருக்குமே இங்கே அறிவுரை சொல்ல வரல, யாருக்குமே அட்வைஸ் பண்ண வரல. என்னோட வாழ்க்கை இவ்வளோ வீடியோஸ் நான் போடுறேன். அல்லாஹ் நண்பன் ஆக்கணுங்க. அல்லாஹ் நம்ம நண்பன். நம்ம தந்தை வந்து நம்ம எங்கேயாவது தடுக்கி விழும்போது உடனே காப்பாற்றுவார். அல்லாஹ் தான் நம்ம தந்தையை கொடுத்தான், தாயை கொடுத்தான். அந்த தந்தைக்கு அவரை பாசம் இருக்கும்போது அல்லாஹ்க்கு பாசம் இருக்காதா? உங்களை பற்றி அக்கறை. இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனை வருதுன்னா சந்தோஷப்படுங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் என்ன சோதிக்கலேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க எத்தனை நாள் தெரியுமா உங்களுக்கு? அவங்களோட தீன் எங்கே, அவங்க ஈமான் எங்கே, நம்ம ஈமான் எங்கே? ஐயோ, அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு சோதனையே கொடுக்கலையே, ஒருவேளை அல்லாஹ் நான் மறந்துட்டானோ. கொஞ்சம் கூட இந்த உலகத்தை பற்றி அவங்க ஆசைப்படலை. நாளைக்கு அல்லாஹ்வை பார்க்க போறேன்னே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட மொத்த வாழ்க்கையும் வந்து தீனுக்காக அர்ப்பணிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செஞ்சு தொழுகையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொழுகை இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த உலகத்துக்கு. அல்லாவோட நேரடி தொடர்பு தொழுகை மட்டும்தான். நீங்க தொழுகையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். வருமானம் இருக்கும், பர்க்கத் இருக்காது. ஒரு 2 வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சின்ன வயசுல வந்து சைக்கிள் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் நிலையாவே இல்லை, சலிச்சு போச்சு. அப்புறம் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் சலிச்சு போச்சு. யோசிக்கிறேன், பைக் வாங்கியாச்சு அவ்வளோதானா. அப்புறம் காரு, 2 காரு, 3 காரு, அதுவும் சலிச்சு போச்சு. இதுதான் சலிச்சு போகாது, தொழுகை மட்டும்தான். தொழுகை மட்டும்தான் நிலையானது. அதில் தான் நிம்மதி இருக்கு. அதில் தான் நீங்கள் மௌத்தார வரைக்கும் அதில் தான் நிம்மதி இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் ஒரு வாட்டி அந்த தொழுகையை நீங்கள் தொழுதுட்டீங்க, ஒரு வக்து சுபு தொழுதுட்டீங்க அப்படின்னா தஹஜ்ஜுத் தொழுகை பலன், சிறந்த தொழுகை தஹஜ்ஜுத். அல்லாஹ் ரொம்ப முதல் வானத்தில் வந்து நிற்கிறான். அல்லாஹ் என்ன வேணும் உனக்கு, நீ அடியான என்ன வேணும் நான் செய்கிறேன். தஹஜ்ஜுத் தொழுகை. வருத்தப்படணும். மூமின்றது அடுத்த படி. முதல்ல முஸ்லீம் வருத்தப்படணும். அடுத்த முஸ்லீமோட வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம வாழ்க்கை சீர் செய்யறதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம சொல்லும் போது நம்ம வாழ்க்கை சீராகுது. நல்லதை ஏவி தீமையை தடுங்க, குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டம் கிளம்பட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கட்டும் அப்படின்னு. தொழுகின்றதுக்கும் நியாமத் தான், அல்லாஹ்வோட நியாமத் அதுவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.